ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ தான். இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. இது வந்து கழுத்து மற்றது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து பிரச்சனைனா எனக்கு இந்த ஃப்ளீட்ஸு எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் வயிறு இருக்கிறதுனால எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்டர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி ஃப்ளீட்டட் நீங்கள் வாங்கிறீங்க, ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்குன்ட்டு ஃப்ளீட்டட் வாங்கிடுறீங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து 2 ஹிப்பு ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, இது மேல் போர்ஷனு, இது கீழ் போர்ஷனு. ஹிப்பு ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி வந்து திருப்பி நம்ம போட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ண பாருங்கள். இது மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இதை வந்து வேறு எந்த கிளாத்தும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற கிளாத்தை வச்சு தான் நம்ம பண்ணிக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாக பிரித்து தனித்தனி பீஸாக எடுத்துக்கணும். இது ப்ராசஸ் பெருசு, அதனால் நான் வந்து இதை பிரிச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். டாப் போர்ஷனை தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போது பாட்டம் போர்ஷனும் தனியாக பிரித்து எடுத்துட்டால் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நான் தனித்தனி பீஸாக இப்படி எடுத்துட்டேன். இப்போது இந்த சைட்லலாம் பிரிக்கல. இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு பின்னு ஒன்று போட்டுக்கோங்க. சப்போஸ் நகர்ந்துருச்சுன்னா கஷ்டம். இப்படி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து நகர்ந்து போகாது. இது மாதிரி அந்த கார்னருக்கா அந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து நம்ம பின் பண்ணிக்கிறோம் கீழ் வரைக்கும். அப்புறம் நான் கீழே வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணியிருப்போம்ல, அதையும் பிரிச்சுருக்கேன். ரொம்ப பிரிக்கல, இது ஒரு குறிப்பிட்ட அளவு, இது இவ்வளோ அளவுக்கு பிரிச்சுருக்கேன். மற்றதெல்லாம் அப்படியே ஃபோல்டிங்கே தான் இருக்குது. இங்கே மட்டும் பிரித்து விட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கிட்டையும் நான் ஒரு பின்னு போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு சரிசமமாக இருக்கும். சப்போஸ் வந்து நல்லா அயன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போது இது வந்து ஓப்பன் சைடு. நான் அதை வந்து உங்கள்கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து இதை நான் ஆப்போசிட்டில் போட்டுறேன். இப்போது இந்த சைடு வந்து க்ளோஸ்டு சைடு, இந்த சைடு வந்து ஓப்பன் சைடு. இப்போ டாப் போர்ஷனை வந்து இப்படி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங் சைடு வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கு. ஓகேவா? இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் ஹிப்போட அளவு. இது கொஞ்சம் இதுன்றனால நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு கிடைக்கும். கீழ்ப்பகுதியை இந்த சைடு ஃபோல்டிங்கில் இருக்குது, இந்த சைடு ஓப்பனில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த கார்னர் முடியுதில்ல, இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரணும். ஸ்கேல் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா லைட்டாக ரஃப் ட்ராயிங் போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி டேப்பை வந்து இந்த கடைசியில் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸ்கேல் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இது போல் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா பார்த்தா தெரியும், இந்த போர்ஷன் நமக்கு வேண்டாம், இந்த போர்ஷன் மட்டும்தான். இப்போ இங்கே வந்து நேராக கட் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து ஏ லைன் குர்த்தி மாதிரி வரும். ப்ளீட்லேருந்து நம்ம ஏ லைனாக மாற்ற போகிறோம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. அகலம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கீழ் போர்ஷன், அதாவது இந்த சைடு தானே, நம்ம இந்த சைடு தான் கட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஹிப் போர்ஷன்லேருந்து இந்த பொசிஷனில் தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்படியே அப்படி டேர்ன் பண்ணி இந்த பொசிஷனில் நீங்கள் கீழ்ப்பகுதியிலேருந்து இப்படி ஒன்றா வச்சு இப்படி ஜாயின் பண்ண ஒரு பீஸை இந்த பக்கம் ஜாயின் பண்ணி இங்கே மேலே கொடுத்தீங்கன்னா அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த
க்ளோஸ்ட் இருக்கு பாருங்கள், அந்த பீஸ் தான். இங்கே வந்து இது அப்படியே இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிட போகிறோம். அதே போல் இந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். நமக்கு வந்து நல்ல அகலமும் கிடைக்கும், அதே மாதிரி கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த பீஸை நம்ம அந்த சைடில் கட் பண்ண பீஸை வந்து உள்ளே வந்து ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டேன். இந்த சைடும் அட்டாச் பண்ணிட்டேன். நல்லா இது அதாவது இந்த ஹிப் போர்ஷனுக்கு கொஞ்சம் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு, அவ்வளோதான். நமக்கு வந்து ஹிப் போர்ஷன் கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கனால இந்த ஹிப் போர்ஷன் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து கட் ஆகி உள்ளே போயிடும். இந்த சைடு நம்ம அழகாக அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த சைடும் வந்து இந்த பீஸை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து கீழ் பக்கத்துலேருந்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், மேல் பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஹிப்பை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணி அந்த பீஸ் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த சைடு வந்து கீழே பகுதியிலேருந்து தான் இப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த சைடு முடிச்சதுக்கு பிறகு அந்த பக்கம் டர்ன் பண்ணி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது இதில் நம்ம வந்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை கரெக்ஷன் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நல்லா தெரியுதா? அந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த சைடும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, மேலே கீழே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே இதை வந்து இந்த சைடு இருக்கிற இது வந்து கரெக்டான அளவில் எடுத்து பின் பண்ணிக்கணும். நான் லைட்டாக அயன் பண்ணுறேன், இல்லைன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இது வந்து கீழ்ப்பகுதி ஓப்பன் சைடு என்னென்னா, இப்போது இதுதான் வந்து நமக்கு அங்கே பாதி வரைக்கும் பிரிச்சிருக்கோம், அதுக்கு மேலே பிரிக்கல. இந்த சைடெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் இந்த சைடு இருக்கிறத மட்டும் இது மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணும்போதே இங்கே மேலே ஏற்ற இறக்கம் தெரியுது பாருங்கள். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக கர்வாக கொடுத்துக்கணும். கர்வாக கொடுத்துட்டு இதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதை மட்டும், இந்த போர்ஷனை மட்டும், ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து கீழே தொங்கும். அதனால் உங்களுக்கு வந்து இது மாதிரி கர்வ் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மேலே டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ண போகிறோம். ராங் சைடு நம்ம வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கணும். சுற்றி கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஹிப் போர்ஷன் ஜாயின் பண்ணிவிட்டேன். அதே போல் கீழே கொஞ்சம் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பிளேஸையும் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அந்த கர்வ் லைன் உங்களுக்கு தெரியுதா? 2 சைடும் அந்த கர்வ் தெரியுது. இது மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்காது. அதனால தான் அந்த லைட்டாக கர்வ் கொடுக்குறோம். இதுதான் ஃபைனல் லுக்கு. நம்ம வந்து ஃப்ளீட்டட்லேருந்து A லைனாக மாற்றிட்டோம். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்டையும் இது மாதிரி ஃப்ளீட்டடில் ஒரு குர்த்தி இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.